அண்மை செய்தி. திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்காததால் பக்தர்களும் பயணிகளும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கிரிவலம் முடித்த பக்தர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல போதிய பேருந்துகள் இல்லாததால் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு திருவண்ணாமலையிலிருந்து எமது செய்தியாளர் விஜயகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விஜயகுமார். சிறப்பு பேருந்துகள் இயக்காததால் பயணிகள் படும் இன்னல்கள் குறித்த விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் சிகாமணி. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள அருணாசலேஸ்வரர் கோவிலில் சித்ரா பௌர்ணமி நேற்று இரவு 9:50 மணிக்கு தொடங்கி இன்று வெள்ளிக்கிழமை இரவு 11:07 மணி வரை கிரிவலம் செல்ல உகந்த நேரமாக கோயில் நிர்வாகம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் சென்னை, திருச்சி, மதுரை, வேலூர் போன்ற தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் நேற்று மாலை முதல் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்து விடிய கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். இரண்டாவது நாளாக இன்று அதிகாலை முதல் 14 கிலோமீட்டர் தொலைவு உள்ள கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்களையும் மற்றும் திருநேர், அண்ணாமலையார் உள்ளிட்ட கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் செய்து கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு அண்ணாமலையார் வழிபட்டு வருகின்றனர். குறிப்பாக கிரிவலம் முடித்த பக்தர்கள் நள்ளிரவு முதல் இன்று காலை வரை தங்களது சொந்த ஊருக்கு செல்ல விடிய பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையங்களில் காத்திருந்தனர். போக்குவரத்து துறை சார்பில் 2669 சிறப்பு பேருந்துகள் சென்னை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட பெருநகரங்களில் இருந்தும் மற்றும் பல்வேறு நகரங்களில் இருந்தும் திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்து இயக்கப்பட்டது. ஆனால் திண்டிவனம் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலையம் அருகே சென்னை, திண்டிவனம், புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் நிற்கும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஏற்றவாறு போதுமான பேருந்துகள் இயக்கப்படாததால் இன்று காலை 10 மணி முதல் கிட்டத்தட்ட 3 மணி வரை 3 மணி நேரத்துக்கு மேலாக சென்னை மற்றும் திண்டிவனம், பாண்டிச்சேரி செல்லக்கூடிய வைத்தடத்தில் போதுமான சிறப்பு பேருந்துகள் எதுவும் இல்லாததால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பேருந்து இல்லாமல் வெயிலில் நீண்ட நேரம் காத்திருந்தனர். திண்டிவனம் சாலை வழியாக புதிய பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய பேருந்துகளை வழியிலேயே மடக்கி பக்தர்கள் படியில் தொங்கிய வாரம் ஆபத்தான முறையில் ஜன்னல் கம்பிகளின் மீது ஏறியும் சீட்டு பிடிப்பதற்காக முண்டியெடுத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. போதுமான பேருந்துகள் இல்லாததால் தற்காலிக பேருந்து நிலையத்திற்கு வந்த சிறப்பு பேருந்துகளை சென்னை செல்லக்கூடிய பயணிகள் மறித்து கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறையினரும் மற்றும் போக்குவரத்து போலீசாரும் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பக்தர்கள் சிறப்பு பேருந்துகளை இயக்குவதாக தமிழக அரசு அறிவித்தது. ஆனால் அது பேச்சளவில் மட்டுமே இருந்ததால் கூடுதல் பேருந்து இயக்கப்படவில்லை எனவும் ஆன்மீக பக்தர்கள் குற்றம் சாட்டினர். சென்னையிலிருந்து வரக்கூடிய பேருந்துகளை வழியிலே மடக்கி பக்தர்கள் முண்டியடித்தவாறு ஏறி தங்களை சொந்த ஊருக்கு சென்று வருகின்றனர். இன்று நள்ளிரவு வரை பௌர்ணமி இருப்பதால் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர். சிகாமணி. விரிவான விவரங்களுக்கு நன்றி விஜயகுமார்.